நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம். நம்மள புரிஞ்சவங்களுக்கு நம்மள பத்தி தெரியும். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியும். ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா சொல்ல தேவையில்லைங்கிறத நெறைய பேர் எனக்கு நீங்க உங்களோட அன்பில எனக்கு காமிச்சிருக்கீங்க. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். இன்னைக்கு என் தம்பி ஊருக்கு கிளம்புறான். எங்க கிளம்புறான், என்ன ஏதுன்ற விஷயம் எல்லாமே நாங்க ஃப்யூச்சர் வீடியோஸ்ல நாங்க சொல்றோம். இன்னைக்கு தம்பி ஊருக்கு போறான்னது அம்மா ஒரே தட்டுல சாப்பாடு போட்டு எல்லாருக்குமே குடுத்தாங்க. நாங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு 5, 6 உருண்டை வந்தாலும் அதெல்லாம் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு சாப்பாடு உருட்டி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி ஊருக்கு போகிறானது எல்லா பேக்கிங் ஆல்மோஸ்ட் டன்னு. பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறாங்கிற அவனோட ப்ரொஃபஷனல் நான் சொல்லியிருப்பேன். பட் ஃப்யூச்சரில் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். கனத்த இதயத்தோடு தான் அவனை நாங்கள் வழி அனுப்பி வச்சோம். அவன் பார்த்த பார்வை என்ன, நீ இருக்க நீ பார்த்துப்ப அப்படின்னு இருந்துச்சு. சதீஷ், இட்ஸ் ஃபார் யூ. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இரு.